மை டியர் டிராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம்ஸ். இந்த வீக் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க டைம் டிராவல் லவ் ஸ்டோரி டிராமாவோட பார்ட் 3 தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். வாங்க கைஸ், நம்ம இன்னைக்கு கதைக்குள்ள போகலாம். கடைசியா அந்த நிங்கு நம்ம ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணனால இப்ப நம்ம ஹீரோயினும் வேற வழியே இல்லாம அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்குவாளா. அதனால அப்படியே அடுத்த நாளே அந்த கல்யாணத்துக்கான வேலையெல்லாம் நடந்து நம்ம ஹீரோயினுக்கும் அந்த நிங்குக்கும் கல்யாணம் நடக்கிற மாதிரி போகும். இப்போ இந்த கல்யாணத்துக்காக நிறைய பப்ளிக் பிளஸ் இந்த ராஜ்யத்தை சேர்ந்த நிறைய அபிஷியல்ஸும் வந்திருப்பாங்க. இந்த சாக்கை யூஸ் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே இல்ல நான் நீங்க கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்ட்டு எல்லாரும் முன்னாடி சொல்லிடுவா. இப்ப இப்படி சொன்னது மட்டும் இல்லாம இவன் ஒரு கொடூரமானவன், இவனால இந்த நாட்டுக்கே ஆபத்து அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லார்கிட்டயும் சொல்லுவா. ஆனா இத அந்த நீங்க அப்போஸ் பண்ணவே மாட்டான். அவன் அப்படியே ஒரு மாதிரி வில்லத்தனமா எல்லாரும் முன்னாடியும் ஆமா அவ சொல்றது கரெக்ட் தான், இங்க வந்திருக்கிற எல்லா அபிஷியல்ஸும் ஒழுங்க மரியாதையா இன்னைக்கே என்ன ராஜா வாக்குறீங்க, இல்லனா இங்க இருந்து யாருமே உயிரோட போக முடியாது அப்படின்னு அவன் சொன்ன உடனே அவனோட ஆட்கள் எல்லாருமே கத்தியோட உள்ள வந்துருவாங்க. இதெல்லாம் பார்த்தா அந்த குட்டி ராஜா இப்ப அப்படியே நீங்க பண்றது ரொம்ப தப்பு, நான் மட்டும் இப்ப ஆர்டர் பண்ணேன்னா உங்க தலைய கூட வெட்டி சாச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த குட்டி பையன் சொல்லுவான். ஆனா அதுக்கு அந்த நீங்க இப்ப அப்படியே அந்த குட்டி ராஜாவை பார்த்து நான் எல்லாமே உங்களோட நன்மைக்காகவும் இந்த நாட்டோட நன்மைக்காகவும் தான் பண்றேன், நீங்க மட்டும் வாலண்டியரா ராஜா பதவியை எனக்கு கொடுத்துட்டீங்கன்னா நீங்க உயிரோட தப்பிச்சிருவீங்க, இல்லனா உங்க உயிர் பிளஸ் இங்க இருக்கிற எல்லாரோட உயிரும் நான் எடுத்துருவேன் அப்படின்ட்டு அந்த குட்டி பையனை மிரட்டுவான். ஆனா இதெல்லாம் பார்த்தா நிறைய அபிஷியல்ஸும் அங்க இருந்த மக்களும் இப்போ நீங்களுக்கு அகேன்ஸ்டா பேசி அவன் கூட சண்டை போட வருவாங்களா. ஆனா யாரெல்லாம் இவனுக்கு அகேன்ஸ்டா பேசுறாங்களோ அவங்க எல்லாத்தையும் அங்கேயே இவன் கொன்றுவான். போச்சு, இவங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாதா அப்படின்னு நினைக்கிறப்ப கரெக்டா நம்ம ஹீரோ என்ட்ரி கொடுத்துருவான். என்னன்னா அவன் செத்துருக்கவே மாட்டான், அவனுக்கு பயங்கரமா அடி மட்டும் தான் பட்டிருக்கும். இந்த நீங்க இப்படி பப்ளிக்கா எல்லாரும் முன்னாடி மாட்டி விடணுங்கிறதா நம்ம ஹீரோட பிளானாவே இருந்திருக்கும். அதனால பதுங்கி இருந்து கரெக்டான டைமா பார்த்து இப்ப வெளியே வந்திருப்பான். அப்புறம் என்ன, நம்ம ஹீரோட ஆட்கள் அந்த நீங்கோட ஆட்களை போட்டு செமையா அடிச்சிருவாங்க. ஆனா இதெல்லாம் பார்த்த நீங்க இப்ப அப்படியே பயத்துல நம்ம ஹீரோயின் கழுத்துல கத்தி வச்சிருவான். ஏன்னா அவனுக்கு நல்லாவே தெரியும் இவளை வச்சு மட்டும் தான் நம்ம தப்பிக்க முடியும் அப்படின்ட்டு. ஆனா இவன் இப்படிப்பட்ட ஒரு பிளான போட்டானா நம்ம ஹீரோயின் இவனுக்கு மேல கேடியா இருப்பா போல. அவ அப்படியே டக்குன்ட்டு அந்த நீங்கோட கையை கடிச்சு வச்சுட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்துருவா. அப்புறம் என்ன, அதுக்கடுத்து அந்த நீங்கால ஒன்னும் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் இவன் ஒரு இளவரசன்கிறனால நம்ம ஹீரோ இவனை கொல்லாம ஜெயில தூக்கி போட்டுருவான். அதுக்கடுத்து நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோ இப்ப தரன்ட்டு நம்ம ஹீரோயினை இழுத்துட்டு வந்துட்டு இது என்ன கோலம், ஒழுங்கு மரியாதை சீக்கிரம் கழட்டு, பார்த்தாலே எரிச்சலா இருக்கு அப்படின்ட்டு அவளோட வெட்டிங் ட்ரெஸ் பார்த்து சொல்லுவான். இவனை வம்பளுக்குடுங்கிறதுக்காகவே நம்ம ஹீரோயினும் நான் இப்பதான் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் வெட்டிங் ட்ரெஸ் போட்டிருக்கேன், அதுக்குள்ள அதை கழட்ட சொல்றியே, இன்னும் கொஞ்ச நேரம் நான் அதை போட்டுக்கிறேனே அப்படின்ட்டு வம்பளுக்கிற மாதிரியே பேசுவா. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ டக்குன்ட்டு அவளை அப்படியே தூக்கி நீ வாழ்நாள்ல என்ன கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறப்ப மட்டும்தான் இந்த வெட்டிங் ட்ரெஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட முன்னோர்கள் போட்டோ கிட்ட கூட்டு போயிருவான். அங்க போய் இப்ப அப்படியே நம்ம ஹீரோனோட ரிங் எடுத்து காமிச்சு இந்த ரிங்குக்காக தான் இத்தனை நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க, இப்பதான் இந்த ரிங் உனக்கு கிடைச்சிருச்சுல, இனி நீ இதை எடுத்துட்டு உன்னோட வேர்ல்டுக்கே போயிடலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதுலயே நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு நம்ம ஹீரோக்கும் இவ வேற ஒரு உலகத்துல இருந்து வந்திருக்கா அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் இத்தனை நாள் அந்த ரிங்க அவனே வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோயின் இந்த இடத்த விட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருப்பான். ஆனா இப்ப இந்த ரிங்க கொடுத்துட்டு நீ இங்கே இருக்கணும்னா இருக்கலாம், இல்ல உன்னோட வேர்ல்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்டாலும் போகலாம் அப்படின்பா. ஆனா அப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் அந்த ரிங் அவன் கையில இருந்து வாங்கிட்டு எங்க உலகத்துல எல்லாம் ரிங் கொடுத்துதான் கல்யாணத்துக்கு ப்ரொபோஸே பண்ணுவாங்க, இப்ப நீ ரிங்க கொடுத்துட்ட எப்ப நம்ம ரெண்டும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கேப்பா. இதை கேட்டோட நம்ம ஹீரோக்கு செம ஹாப்பி. அப்புறம் என்ன, இவங்க இப்ப முன்னோர்கள் படத்துக்கிட்ட தான் நினைப்பாங்க, அதே இடத்துல வச்சு நம்ம ஹீரோயின் கல்யாணம் பண்ணிக்குவாங்க. அதுக்கடுத்து என்ன, கல்யாணமே முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து அப்படியே ஒரு சூப்பரான ரொமான்டிக் நைட்டை ரெண்டு பேரும் ஸ்பெண்ட் பண்ணிருவாங்க. அதுக்கடுத்து அப்படியே அடுத்த நாள் காலையில தான் காட்டுவாங்க நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அப்படியே ரொமான்டிக்கா நின்று பேசிக்கிட்டு இருப்பாங்களா. அப்ப நம்ம ஹீரோ சொல்லுவான் இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் வெயிட் பண்ணு, இந்த நாடு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து குட்டி ராஜா அவராவே இந்த நாட்டை ஆட்சி செய்யறப்ப நான் என்னோட வேலையை ரிசைன் பண்ணிடுவேன், ரிசைன் பண்ணக்கடுத்து நீயும் நானும் இந்த உலகத்தையே சுத்தணும், அதுதான் என்னோட ஆசை. ஆனா அதுக்கு நீ பண்ண வேண்டியதெல்லாம் எனக்காக வெயிட் மட்டும் பண்ணணும், 7 வருஷத்துக்கு முன்னாடி என்னை விட்டுட்டு போன மாதிரி இப்பயும் என்னை விட்டுட்டு போயிடாத அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்டுக்கிட்டு இருப்பான். ஆனா அதுக்கு நம்ம ஹீரோயின் இப்ப அப்படியே நான் உன்னை விட்டுட்டு போயிட மாட்டேன், பட் இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரி தான் ஆரம்பிப்பா. அதுக்கு உடனே நம்ம ஹீரோ இந்த இருந்தாலும் ஆனாலும் அப்படிங்கிற பேச்சுக்கே இங்க இடம் கிடையாது, நீ எங்க போனாலும் நான் உன்னை தேடி வருவேன், இந்த வட்டம் உன்னை நான் தொலைக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். இப்ப இவங்க எல்லாம் நல்லபடியா சக்சஸ் ஆகி ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ண விஷயத்த ராணி கிட்டையும் குட்டி ராஜா கிட்டையும் சொல்ல போவாங்க. இதை கேட்டோன்னே அந்த குட்டி ராஜாக்கு சந்தோஷமா இருக்கும். ஆனா அந்த ராணிக்கா அப்படி நெருப்புல நிக்கிற மாதிரி செம்ம கடுப்பாகும். ஆனா அப்ப நம்ம ஹீரோ அப்படியே அந்த குட்டி ராஜா கிட்ட நான் நீங்க இப்ப அரெஸ்ட் பண்ணிட்டேன், இன்னும் அவனோட ஆட்கள் கொஞ்சம் பேர் வெளியே சுத்திக்கிட்டு இருக்காங்க, அவங்களும் எப்படியான்ட்டு நான் 1 மாசத்துல அழிச்சிருவேன், அதுக்கடுத்து இந்த டியூக் பதவியில இருந்து நான் ரிசைன் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், இது என்னோட கல்யாண பரிசா நீங்க கொடுப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த குட்டி ராஜா கிட்ட நம்ம ஹீரோ கேட்பான். அந்த குட்டி ராஜாக்கு தான் நம்ம ஹீரோவை ரொம்ப பிடிக்குமே, அதனால அவர் அதுக்கு ஓகேன்றுவாரு. ஆனா இதுவே இன்னொரு பக்கம் அந்த ராணியை தான் காட்டணும், அவளுக்கு தான் செம கடுப்பாவும் பொறாமையாவும் இருக்கும். அதனால இப்ப அப்படியே ஜெயிலுக்கு போய் அந்த நீங்க பாப்பா இன்னும் 3 நாள்ல அந்த நீங்களுக்கு தூக்கு தண்டனை போல. அப்படி இருக்கிற சமயத்துல இவ போய் அவங்க கிட்ட ஒரு டீல் போடுவா, நீ மட்டும் இங்க இருந்து எஸ்கேப் ஆகணும்னு நினைச்சேன்னா அதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், அதுக்கு நீ எனக்கு பதிலுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் எப்படியான்ட்டு அந்த ஆனை நீ
கொலை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை கொலை பண்ண சொல்லி இவ கேப்பா. கண்டிப்பா இந்த நீங்க இந்த விஷயத்துக்கு மாட்டேன்னு சொல்லவே மாட்டான். அவனும் அப்படியே ஒத்துக்குவான். அதுக்கடுத்து அப்படியே அடுத்த நாள் தான் காட்டுவாங்க. அந்த ராணி நம்ம ஹீரோயின் கிட்ட பேசுறதுக்காக நம்ம ஹீரோயினை இப்ப பேலஸ்க்கு வர சொல்லியிருப்பா. அங்க அவ ஸ்ட்ரெயிட்டாவே நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிருவா, உனக்கும் டியூக்குக்கும் நடந்த கல்யாணம் செல்லுபடி ஆகாது. அதெல்லாம் விட மெயினா நான் ஒன்னு அவர்கிட்ட நெருங்க விடவே மாட்டேன். நீ அவர் பக்கத்துல வர வர அவரோட உயிருக்கு தான் ஆபத்து அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த ராணி சொல்லி பாப்பா. ஆனா இவளோட இன்டென்ஷன் என்னன்ட்டு நம்ம ஹீரோனுக்கு நல்லாவே தெரியும். அதனால நம்ம ஹீரோனும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா, நீங்க என்ன சொன்னாலும் நான் ஏத்துக்க மாட்டேன், என்ன நடந்தாலும் நான் அவரை விட்டு விலகி போவே மாட்டேன் அப்படிம்பாளா. அதுக்கு அந்த ராணி ஒரு மாதிரி வில்லத்தனமா, ஓ நீ இவ்வளவு ஸ்டபனா இருந்தேனா 7 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை போட்டு தள்ளணும்னு நினைச்ச எனக்கு இப்ப அதை திரும்பி செய்யறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இதை இவ சொல்லி முடிச்ச உடனே நம்ம ஹீரோனுக்கு அப்படியே தலை சுத்துற மாதிரி இருக்கும். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் குடிச்ச காஃபில எதையோ கலந்துட்டாங்க போல. அதனால நம்ம ஹீரோயின் அதே இடத்துல அப்படியே மயங்கி விழுந்துருவா. இப்ப இவளை போட்டு தள்ளுறதுக்காக அந்த நீங்கும் அதே இடத்துக்கு வந்துருவான். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை தான் காட்டுவாங்க. அவனுக்கு இப்ப இன்ஃபர்மேஷன் வந்து சேர்ந்துரும், அந்த நீங்கு ஜெயில இருந்து தப்பிச்சிட்டான், அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயினை கடத்தி வச்சிருக்கான் அப்படிங்கிற விஷயம் அவனுக்கு தெரிய வந்துரும். அதனால அவன் ஒரு பக்கம் நம்ம ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக வந்துகிட்டு இருப்பான். இன்னொரு பக்கம் இப்ப பேலஸ்ல தான் காட்டுவாங்க. அங்க அந்த நீங்க இன்னும் நம்ம ஹீரோயினை கொல்லாமையே வச்சிருப்பான். இதை பார்த்த அந்த ராணி, நீ என்ன இன்னும் இவ்வளவு கொல்லலையா அப்படின்ட்டு கேட்க, இல்ல இவனை கண்டிப்பா தேவைப்படுவா, ஏன்னா இவளை வச்சுதான் அந்த டியூக்க நான் போட்டு தள்ள முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதை கேட்டு அந்த ராணிக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிரும். நம்ம பிளான மறந்துட்டியா, இவளை போட்டு தள்ளுறது மட்டும் தான் நம்ம பிளான்லயே இருக்கு, டியூக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு அதுக்கடுத்து நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவ ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருப்பா. ஆனா அவன் பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே மயக்கம் தெளியற மாதிரி இருக்குமா. நல்ல வேலை அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினோட வேலைக்காரி வந்து அவளை அப்படியே அங்க இருந்து யாருக்கும் தெரியாம கூட்டு போயிருவா. ஆனா இவங்க அங்க இருந்து போன கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஹீரோயின் மிஸ் ஆகிறா அப்படிங்கிற விஷயத்த அந்த நீங்க கண்டுபிடிச்சிருவான். இப்ப ஏற்கனவே நம்ம ஹீரோயின் மயக்க நிலைமையில இருந்தனால அவளால வேகமா ஓட முடியாதா. இந்த சான்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்ட அந்த நீங்க இப்ப எப்படியோ நம்ம ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு கரெக்டா வந்துருவான். நம்ம ஹீரோயின் அந்த வேலைக்காரி இப்படியான்னு தப்பிச்சு போயிடலாம் தான் நினைப்பாங்க. ஆனா அதுக்குள்ள அந்த நீங்க இப்ப அந்த வேலைக்காரியை பிடிச்சு போட்டு தள்ளிடுவான். பாவம் நம்ம ஹீரோயின் ரொம்ப கதறி கதறி அழுவா, தன்னை காப்பாத்த வந்தனாலதான் இந்த பொண்ணு இப்படி செத்து போச்சு அப்படின்ட்டு. ஆனாலும் இவன் கையில மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக வேகமா அங்க இருந்து ஓட ட்ரை பண்ணுவா. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ இப்ப பேலஸ்குள்ள வந்துருவானா. இந்த விஷயம் தெரிஞ்ச அந்த நீங்க இப்ப நம்ம ஹீரோயின் எதுவுமே பண்ணாம விட்டுட்டு நம்ம ஹீரோவை போட்டதுல போயிருவான். இப்ப உள்ள வந்துகிட்டு இருக்கிற நம்ம ஹீரோவையும் அவனோட அசிஸ்டன்ட் தான் காட்டுவாங்க. இவங்கள நோக்கி அந்த நீங்க இப்ப ஒரு ஆரோவை ஷூட் பண்ணுவானா. இதை அந்த அசிஸ்டன்ட் நோட் பண்ணிடுவான். அவன் இப்ப அப்படியே டக்குன்ட்டு நம்ம ஹீரோ முன்னாடி வந்து நின்றுவான். அதனால பாவம் அந்த அம்பு அவன் மேல பட்டு அவன் அதே இடத்துல இறந்துருவான். இப்ப அந்த அசிஸ்டன்ட பார்த்து நம்ம ஹீரோ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கப்பயே அந்த நீங்க அவனோட ஆட்கள் ஒரு 10-20 பேரை நம்ம ஹீரோவை போட்டு தள்ளுறதுக்கு அனுப்புவான். ஆனா நம்ம ஹீரோ அவங்க எல்லாத்தையும் அசால்ட்டா அடிச்சு தள்ளிடுவான். அதுக்கடுத்து கடைசி அங்க இருக்கிறது அந்த நீங்கு மட்டும்தான். சோ இப்ப நம்ம ஹீரோக்கும் அந்த நீங்குக்கும் 1-on-1 ஃபைட் மாதிரி நடந்துகிட்டு இருக்கும். அப்ப இதை பார்த்து நம்ம ஹீரோயின் வேமா நம்ம ஹீரோ கிட்ட ஓடி வருவாளா. ஆனா என்ன ஆனாலும் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்துடவே கூடாதுங்கிற எண்ணத்துல அந்த ராணி இப்ப நம்ம ஹீரோயினை போட்டுதல சொல்லிடுவா. அங்க இருந்த சோல்ஜர்ஸ் எல்லாருமே இப்ப நம்ம ஹீரோயினை ஷூட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பாவம் ஒரு 2-3 அம்பு அப்படியே நம்ம ஹீரோயின் மேலேயே வந்து பாஞ்சிரும். இது தெரிஞ்சனே நம்ம ஹீரோவால ஏத்துக்கவே முடியாது. அவன் அப்படியே இப்ப மொத்த கோபத்தை அந்த நீங்க மேல காமிச்சு அதே இடத்துல அந்த நீங்க போட்டு தள்ளிடுவான். ஐயோ ஆனைக்கு இப்படி ஆயிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவளை நோக்கி வரப்ப அந்த வில்லங்கமான ராணி, நீ எனக்கு கிடைக்கலனா யாருக்குமே கிடைக்க கூடாது அப்படின்ட்டு இப்ப நம்ம ஹீரோவையும் கொல்ல சொல்லி ஆர்டர் கொடுத்துருவா. அதனால அங்க இருந்த சோல்ஜர்ஸ் இப்ப நம்ம ஹீரோவையும் ஷூட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் என்ன, அவன் மேலேயும் ஒரு 1-2 அம்பு வந்து பாஞ்சிரும். ஆனா அது எல்லாத்தையும் அந்த ராணி பார்த்து அப்படி சிரிச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பா. அவன் சிரிக்கிறதுலே நல்லா தெரியும் அவ மொத்தமா சைக்கோவா மாறிட்டா அப்படின்ட்டு. இப்ப நம்ம ஹீரோ ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவங்க 2 பேரும் அப்படியே சாகிற ஸ்டேஜ்ல இருப்பாங்க. பட் இருந்தாலும் எப்படியான்ட்டு கை கோர்த்தான்ட்டு செத்துற மாட்டோமான்ட்டு 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி கஷ்டப்பட்டு வந்துகிட்டு இருப்பாங்க. பட் ஆனா நம்ம ஹீரோவோட கையை பிடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோயின் இறந்து போயிருவா. ஆனா அவ அந்த காலகட்டத்துல இறந்து போன உடனே அப்படியே டக்குனு டைம் டிராவல் பண்ணி இப்ப பிரசன்ட்க்கு வந்துருவா. இது ரியலைஸ் ஆன உடனே நம்ம ஹீரோயின் இப்ப எப்படியோ திரும்பி அந்த மோதிரத்தை எடுத்துட்டு திரும்பி டைம் டிராவல் பண்ணிட்டு போய் நம்ம ஹீரோவை காப்பாத்தணும்னு நினைப்பா. ஆனா திரும்பி அவளுக்கு எப்படி போறதுன்னு தெரியாது. அதனால அந்த ரிங் முன்னாடி அப்படியே அழுக ஆரம்பிப்பா, ப்ளீஸ் என்ன திரும்பி அந்த காலகட்டத்துக்கே கூட்டு போயிருன்ட்டு. பட் ஆனா ஒரு யூஸும் இருக்காது. நம்ம ஹீரோயின் அப்படியே பிரசன்ட்லயே தான் இருப்பா. அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோயின் அவளோட லேப்டாப் எடுத்து நம்ம ஹீரோவை பத்தி போட்டு சர்ச் பண்ணி பாப்பா. அவன் டியூக் தானே, அதனால ஹிஸ்டரியில அவனோட பேர் இருக்கும். சோ அவனோட டீடைல்ஸ் எல்லாமே இப்ப வந்துரும். அதுல பார்த்தா அவனை 7 வயசுல யாரும் கடத்த ட்ரை பண்ணாங்க. அப்ப முன்ன பின்ன பேர் தெரியாத ஒரு ஆள் வந்து அவனை காப்பாத்திட்டாங்க. ஆனா அந்த இன்சிடென்ட்ல அவனோட அம்மா அப்பா இறந்துட்டாங்க. அதுக்கடுத்து அவனோட 21வது வயசுல அவன் டியூக்குங்கிற பதவியை ஏத்துக்கிட்டான். கடைசியில 28வது வயசுல இறந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி நெட்ல போட்டிருக்கும். இதை படிச்சு பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் புரிஞ்சுக்குவா. கடைசியா அந்த நீங்க கூட போட்ட
சண்டையில அந்த ராணினால நம்ம ஹீரோ இறந்துட்டான் அப்படின்ட்டு. பட் ஆனா நம்ம ஹீரோனுக்கு இப்ப அந்த ராணி மேல கோவம் வரதை விட அவன் மேலதான் அவளுக்கு நிறைய கோபம் வரும். ஏன்னா இவன் மட்டும் டைம் டிராவல் பண்ணி போகலன்னா அந்த ராணி ஹீரோவை கொண்டிருக்க மாட்டா அப்படிங்கிற மாதிரி இவளையே பிளேம் பண்ணிக்குவா. சோ எப்படியான்ட்டு திரும்பவும் டைம் டிராவல் பண்ணி ஹீரோவை காப்பாத்தணும்ட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப முயற்சி பண்ணுவா. ஆனா எப்படி அந்த ரிங்கை யூஸ் பண்ணா திரும்பி டைம் டிராவல் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயம் நம்ம ஹீரோனுக்கு தெரியாது. அதனால அவ கையெல்லாம் அப்படியே குத்திட்டு அதுல இருந்து வர ரத்தத்தை அந்த ரிங்கு மேல தடவி இப்ப ஏன் டைம் டிராவல் பண்ண முடியுதான்னு சொல்லி பாப்பா. ஆனா அவ எத்தனை தடவை ட்ரை பண்ணாலும் அவளால டைம் டிராவல் பண்ணவே முடியாது. கடைசியில இதனாலேயே நம்ம ஹீரோயின் வெக்ஸ் ஆகி ஹீரோவை நான் தான் கொன்னுட்டேன் அப்படின்ட்டு சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு போயிருவா. நல்ல வேலை கரெக்டா அப்பன்னு பார்த்து நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்துருவா. என்னடி பண்ற, கீழே இறங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஆனா நம்ம ஹீரோயின் யார் பேச்சையும் கேட்காம, இல்ல நான் இந்த உலகத்துல செத்துட்டேன்னா கண்டிப்பா நான் டைம் டிராவல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும், நான் அவனை காப்பாத்தி ஆகணும், அதனால நான் சாக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட கல்லறையில இருந்து ஒரு லவ் லெட்டர் ஸ்டார்டிங் சீன் எடுத்திருப்பாங்கல்ல, இப்போ அதுல இருந்த கவிதையை நம்ம ஹீரோயின் அந்த ரிங்க பார்த்து அப்படியே சொன்ன உடனே திடீர்னு அவ மாயமா மறைஞ்சு போயிருவா. அங்க இருந்த ஃப்ரெண்டுக்கு ஒன்னும் புரியாது. ஒருவேளை கீழே குதிச்சிட்டாளா அப்படின்னு சொல்லி பார்த்தா கீழேயும் நம்ம ஹீரோயின் இருக்க மாட்டா. அதனால அந்த ஃப்ரெண்ட் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிருவா. ஆனா நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு நம்ம ஹீரோயின் டைம் டிராவல் பண்ணிட்டா அப்படின்ட்டு. இப்ப அப்படியே பாஸ்ட் டைம்ல தான் காட்டுவாங்க. அங்க நம்ம ஹீரோ 4-5 பொண்ணுங்க கூட உட்காந்துருப்பான். என்னன்னா இது வந்து ஒரு அந்தப்புறங்கிற மாதிரி ஏரியா போல. அந்த இடத்துல நம்ம ஹீரோ இருப்பான். இப்ப அப்பன்னு பார்த்து திடீர்னு வானத்துல இருந்து ஏதோ சத்தம் வரும். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் பொத்துன்னு வந்து விழுக வருவா. இதை பார்த்து நம்ம ஹீரோ அப்படியே லபக்குன்னு போய் நம்ம ஹீரோயினை கேட்ச் பண்ணிக்க, இவனை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு சந்தோஷமாயிரும். நீ இன்னும் சாகலையா, உயிரோட தான் இருக்கியா அப்படின்ட்டு ஹக் பண்ணிக்குவா. ஆனா இதுவே நம்ம ஹீரோவை தான் பார்க்கணும். மேடம் நீங்க யாரு, கையெடுங்க எனக்கு கூசுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். நம்ம ஹீரோனுக்கு ஒண்ணும் புரியாது. இவன் என்ன நம்மள யாருன்னே தெரியாத மாதிரி நடந்துக்கிறான் அப்படின்ட்டு அவ யோசித்துக்கிட்டு இருக்கப்பயே பொத்துன்னு மயக்கம் போட்டு விழுந்துருவா. அதுக்கு அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவோட வீட்டுல தான் கண் முழிப்பா. இப்ப நம்ம ஹீரோவை பார்த்தனையும் அவ மறுபடியும் சந்தோஷப்படுவான்னு சொல்லி நினைச்சா நம்ம ஹீரோவை கழுவி கழுவி ஊத்துவா. டேய் என்கிட்ட எவ்வளவு வசனமா டைலாக் பேசுன, நம்ம 2 பேரும் வாழ்ந்தா ஒன்னாதான் வாழணும், செத்தாலும் ஒன்னாதான் சாகணும்ட்டு. அன்னைக்கு நடந்த சம்பவத்துல நான் செத்துட்டேன்னு நினைச்சிட்டு நீ ஃபீல் பண்ணுவேன்னு சொல்லி பார்த்தா நீ இங்க என்னன்னா 4 பொண்ணுங்க கூட கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கியா அப்படி இப்படின்ட்டு நம்ம ஹீரோ நல்லா அவனை கழுவி ஊத்துவா. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ இப்ப அப்படியே சிரிச்சுக்கிட்டே, மேடம் உங்களுக்கு என்னாச்சு, ஏன் ஏதோ மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க, நம்ம 2 பேரும் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றோம், அதுக்குள்ள பல நாள் நம்மளுக்குள்ள ஏதோ பழக்கம் இருக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்பா. நம்மளுக்கே ஒரு மாதிரி குழப்பமாயிரும். என்னடா இது, டைம் டிராவல் பண்ணிட்டு வந்தப்ப இவளுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்னாங்க, இப்ப 2வது தடவை டைம் டிராவல் பண்ணிட்டு வரப்ப நம்ம ஹீரோக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் தான் நம்ம ஹீரோயின் நல்லா உன்னிச்சு நோட் பண்ணுவா. நம்ம ஹீரோவோட ஹேர் ஸ்டைல், அவனோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாமே வேற மாதிரி இருக்கும். அதனால நம்ம ஹீரோயின் இப்ப அப்படியே அவனை பார்த்து, நீ டியூக்கு தானே, ஏன் டியூக்கோட ட்ரெஸ் போடாம இப்படி ட்ரெஸ் பண்ணி சுத்திக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோ, என்னது நான் டியூக்கா, ஐயோ அந்த பதவியே வேணான்னு சொல்லிட்டு நான் பேலஸ் பக்கமே போறது இல்லையே அப்படின்பா. நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப குழப்பமாயிரும். ஐயோ இங்க என்னதான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் தான் நம்ம ஹீரோவோட வயசை கேட்டா அவனுக்கு இப்ப 20 வயசு தான் ஆகுதான். இதை நம்ம ஹீரோ சொன்ன கடுத்துதான் நம்ம ஹீரோனுக்கு ஒரு விஷயமே புரிய வரும். இவ போன வட்டம் டைம் டிராவல் பண்ணப்ப எந்த வருஷத்துக்கு வந்தாலோ அதை விட 7 வருஷத்துக்கு முன்னாடி டைம் இப்ப நம்ம ஹீரோயின் போயிட்டா. இது தெரிஞ்ச உடனே நம்ம ஹீரோயின் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிருவா. ஓகே இன்னும் 7 வருஷம் கழிச்சுதான் இவன் சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதுக்குள்ள எப்படியான்ட்டு நம்ம இவனோட விதியை மாத்திரணும் அப்படிங்கிற மாதிரி அவ யோசிப்பா. அதனால இவ ஃபர்ஸ்ட் செய்யற விஷயமே நம்ம ஹீரோவை பேலஸ் பக்கமே போக விடக்கூடாது, அவன் டியூக் ஆக கூடாது அப்படிங்கிற மாதிரி அவன் நினைப்பா. அதுக்கேத்தாப்புலதான் நம்ம ஹீரோவோட மைண்ட் செட்டும் இருக்கும். அவன் அப்படியே ஜாலியா இந்த லைஃப் என்ஜாய் பண்ணணும், இந்த உலகத்தையே சுத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படுவான். இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோயினும், உன்னோட ஆசையெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, உன்னோட ஆசையை நிறைவேற்றுறதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்பா. இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சு போயிரும். ஏன்னா இவனோட இப்படிப்பட்ட ஆசையை இது வரைக்கும் யாரும் அப்ரிஷியேட் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. நீ டியூக் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வளர்த்திருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் தான் ஃபர்ஸ்ட் டைம் இவ இப்படி உலகத்தையே சுத்தணும்னு சொல்லி ஆசைப்படுறத அப்ரிஷியேட் பண்ணுவா. அதனால நம்ம ஹீரோக்கு லைட்டா ஸ்டார்டிங் எடுத்து இவளை பிடிக்க ஆரம்பிச்சிரும். அதுக்கடுத்து அப்படியே அன்னைக்கு நைட்டு தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவோட வீட்டுல தான் தங்கியிருப்பா. இப்ப தூங்குறப்ப அவளுக்கு அப்படியே பழைய விஷயங்கள்ல ஞாபகம் வருமா. இதனால நம்ம ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிருவா. அடுத்த ஸ்டெப்பை சீக்கிரமாவே எடுக்கணும்னு யோசிப்பா. அடுத்து நம்ம ஹீரோவோட உயிருக்கு ஆபத்து வர்றதுக்கு காரணமா இருக்கிறது அந்த நிங்கும் இந்த ராணி மட்டும்தான். இவங்க 2 பேர்த்தையும் நம்ம ஹீரோ பக்கமே நெருங்க விடக்கூடாது. அதனால இவங்களை பத்தின விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்ட்டு அடுத்த நாள் நம்ம ஹீரோ கிட்ட அப்படியே லைட்டா போட்டு வாங்குவா. அப்பதான் நம்ம எனக்கு 2 விஷயம் தெரிய வரும். அந்த ராணியா இருந்த பொண்ணு பேர் வந்து யூ, அவ வந்து பிரைம் மினிஸ்டரோட 2வது பொண்ணு, அவளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, அவ இன்னும் அவங்க அப்பா வீட்டுல தான் இருக்கா. அதே மாதிரி நம்ம பார்த்த அந்த குட்டி ராஜா இன்னும் பிறக்கவே இல்ல, அந்த குட்டி ராஜாவோட அப்பா தான் இப்ப இந்த நாட்டுக்கே ராஜாவா இருக்காரு. இன்னொரு பக்கம் அந்த நிங்கு, அவன் வந்து இப்ப பிரசண்டா ராஜாவா இருக்கிறவரோட தம்பி போல. ஆனா தன்னோட தம்பி எப்படியாண்டு ஆட்சியை பிடிச்சிடணும்னு சொல்லி ட்ரை பண்றாங்கிறதுக்காகவே அந்த ராஜா நீங்க இப்ப ஊருக்கு வெளியே தான் தங்க வச்சிருப்பாரு. அதனால நீங்கனால இப்பதைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நம்ம அடுத்து டீல் பண்ண வேண்டியது யூ தான்
அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் யோசிச்சுக்கிட்டு இருப்பா. அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வெளியே நிறைய இடங்களுக்கு வந்து யாரையோ தேடுற மாதிரி இருக்கும். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் எப்படியான்ட்டு இந்த ஈவை மீட் பண்ணி அவளை போட்டு தள்ளணுங்கிற பிளான்ல இருக்கா போல. பட் ஆனா அவ எங்க இருப்பா, அவளை எங்க மீட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம் நம்ம ஹீரோயினுக்கு தெரியாது. அதனால நம்ம ஹீரோவை ஏமாத்தி அந்த யூங்கிற பொண்ணு ரொம்ப அழகா இருப்பாளாமே, அவளை நான் ஒரு தடவையான்னு பார்த்தாகணும் அப்படி இப்படின்ட்டு பல பிட்ட போட்டு அவளை பாக்குறதுக்காகத்தான் இப்ப இவன் நம்ம ஹீரோவை வெளியே கூட்டு வந்திருப்பா. நம்ம ஹீரோக்கு இதுல இஷ்டம் இருக்காது. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோயின் கேட்டதால அவனும் நம்ம ஹீரோயினை நிறைய இடங்களுக்கு அப்படியே கூட்டு போய் அந்த யூ இருக்காளன்னு சொல்லி தேடிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு கேங் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து நம்ம ஹீரோவை வம்பளுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆனா நம்ம ஹீரோ பெருசா கண்டுக்க மாட்டான். ஆனா அப்ப அந்த பசங்க எல்லாம் உனக்கு எனக்கு ஒரு மேட்ச் வச்சுக்குவோம், இப்ப கவிதை போட்டி நடக்குது, இந்த ஊர்ல எல்லாரும் ஒன்னதான் பெரிய ஆளு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க, அதை ப்ரூவ் பண்ணணும்னா இந்த கவிதை போட்டியில நீ ஜெயிச்சு காட்டு பாப்போம் அப்படின்ட்டு அந்த பையன் வீம்புக்குனே நம்ம ஹீரோவை தூண்டி விடுவான். ஆனா நம்ம ஹீரோக்கு அவனை பத்தி தெரியாதா, அவன் சுத்தமா கவிதையே வராது போல. அதனால இந்த போட்டியில நான் கலந்துக்க மாட்டேன்னு சொல்லுவான். ஆனா இவன் இப்படி வம்பளுத்தோனையும் நம்ம ஹீரோனால அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. அவ உடனே நீ தைரியமா ஸ்டேஜ் ஏறி கவிதை சொல்லு அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கிட்ட பாசிட்டிவா பேசி அனுப்புவா. இப்ப அங்க போய் பார்த்தா அந்த ஆப்போசிட்ல இருந்த பையன் கொஞ்சம் ஏதோ பரவாயில்லாம கவிதை சொல்லுவான். இதுவே நம்ம ஹீரோவை பார்த்தா டாப் டக்கரா கவிதை சொல்லிடுவான். எல்லாரும் வாயடிச்சு போயிருவாங்க, இவனா இவ்வளவு அறிவாளித்தனமா கவிதை எல்லாம் சொல்றான் அப்படின்ட்டு. அப்புறம் தான் பார்த்தா இதுக்கு பின்னாடி நம்ம ஹீரோயினோட மாஸ்டர் பிளான் தான் இருக்கும். அவன் நம்ம காலத்துல படிச்ச சில கவிதை எடுத்து நம்ம ஹீரோக்கு சொல்லியிருக்க, அந்த கவிதையை தான் நம்ம ஹீரோ இப்ப அந்த காம்படிஷன்ல சொல்லியிருப்பான். இந்த கவிதை நிறைய பேருக்கு பிடிச்சு போனனால நம்ம ஹீரோ அந்த காம்படிஷன்ல ஜெயிச்சிருவான். அதுக்கு ரொக்க பரிசா நிறைய காசு வேற அவனுக்கு கொடுப்பாங்க. ஆனா இந்த போட்டியில ஜெயிக்கிறதுக்கு மெயின் காரணமே நம்ம ஹீரோயின் தானே. அதனால நம்ம ஹீரோ அந்த காசு மொத்தத்தையும் நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுத்துருவான். ஆனா இப்பதான் நம்ம ஹீரோயின் ஒரு விஷயத்தை அப்படி கனெக்ட் பண்ணி பாப்பா. இதுக்கு முன்னாடி டைம் டிராவல் பண்ணிட்டு போனப்ப இதே மாதிரி இதே கவிதையை தான் அவ சொல்லியிருப்பா. ஆனா அப்ப எல்லாரும் நீ என்ன டியூக்கோட கவிதையை காப்பி அடிக்கிறியா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இப்ப அந்த விஷயத்தையும் இந்த விஷயத்தையும் லிங்க் பண்ணி பார்த்தா ஆக்சுவலி இவ சொல்லி கொடுத்த கவிதையை தான் நம்ம ஹீரோ இப்ப சொல்லியிருக்கான். அதைத்தான் திரும்பி 7 வருஷம் கழிச்சு நம்ம ஹீரோயின் அந்த காம்படிஷன்ல சொல்லியிருப்பா. சோ 7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததும் 7 வருஷத்துக்கு கழிச்சு நடக்க போகிறதும் கொஞ்சம் கொஞ்சம் கனெக்ட் ஆகிறத நம்ம ஹீரோயின் ஃபீல் பண்ணிடுவா. அதுக்கடுத்து இப்ப போட்டியில ஜெயிச்சாச்சு. இவங்க மெயினா இங்க வந்ததுக்கு காரணமே அந்த யூவை தேடி தானே. அதனால இப்ப எப்படியோ அவ இருக்கிற ரூமுக்கு கரெக்டா போயிருவாங்க. ஆனா அங்க பார்த்தா அந்த யூக்கு ஒரிஜினலாவே ஒரு அக்கா இருப்பா போல. அவ அந்த யூவை போட்டு அடிக்கிறது, டார்ச்சர் பண்றது, ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி அசிங்கப்படுத்துறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருப்பா. இப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்தனால அந்த யூவோட அக்கா யூவை எதுவுமே பண்ணாம விட்டுருவா. சோ இவங்க வந்தனால தான் நம்ம அக்கா நம்மள விட்டுட்டா அப்படிங்கிற காரணத்தினால அந்த யூவும் நம்ம ஹீரோ கிட்டயும் சரி நம்ம ஹீரோயின் கிட்டயும் சரி நல்லா பேச ஆரம்பிச்சிருவா. சோ இங்க இருந்து தான் இவங்க 3 பேரும் மீட் பண்ற மாதிரி சிச்சுவேஷன்ஸ் ஆரம்பிக்கும். ஆனா இந்த யூக்கு நம்ம ஹீரோயினை பத்தி பெருசா தெரியாது. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு அந்த யூவை நல்லாவே தெரியும்ல. அதனால பர்ஃபெக்டான டைம் பார்த்து இவளை போட்டு தள்ளணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவ யோசிச்சுக்கிட்டு இருப்பா. அதுக்கடுத்து இவங்க 3 பேரும் நல்லா பேசி முடிச்சக்கடுத்து அந்த யூ ஃபர்ஸ்ட் இப்ப வீட்டுக்கு கிளம்பிடுவா. அதுக்கடுத்து நம்ம ஹீரோ சரி வா நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டா அவ என்ன நினைச்சான்னு தெரியல. இல்ல இனியும் நான் உன் கூட இருக்கிறது நல்லா இருக்காது, அதுதான் இப்ப என்கிட்ட காசு இருக்கே, நான் வெளியே தனியா ரூம் எடுத்து தங்கிக்கிறேன் அப்படின்பா. இவ இப்படி சொன்ன உடனே நம்ம ஹீரோக்கே ஒரு மாதிரி ஆயிரும். ஏன்னா நம்ம ஹீரோக்கு இவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது கொஞ்சம் பிடிச்சிருக்கும் போல. ஆனா நம்ம ஹீரோயின் ஏன் வேணாம்னு சொல்லி நினைக்கிறானா, இவ திரும்பி இவனோட வாழ்க்கையில வந்தானா எங்க ஹீரோட உயிருக்கு ஆபத்து வந்துருமோ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் பயப்படுவா. அதனால இந்த பிரச்சனையெல்லாம் முடிகிற வரைக்கும் தனியா வெளியே ரூம் எடுத்து தங்கிடலாம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் முடிவு பண்ணிட்டு அவ வேற ரூட்ல போயிருவா. அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோயின் அவ கிட்ட இருக்கிற காசெல்லாம் வச்சு ஒரு நல்ல ஹோட்டலா பார்த்து தங்கிடுவா. ஆனா அங்க அந்த ரூம் மேனேஜர் நம்ம ஹீரோயினை பாக்குற பார்வையே ஏதோ சரியில்லாத மாதிரி தான் இருக்கும். அன்னைக்கு மதியானம் கூட நம்ம ஹீரோயின் ரூமுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வருவான். அப்பயுமே அவன் லுக்கு சரி இருக்காது. ஆனா வந்தவன் இப்ப ரூம்ல சாப்பாடு கொடுத்துட்டு ஏதோ தேடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். என்னன்னு கேட்டா இந்த ரூம்ல கொஞ்சம் எலி தொல்லை இருக்கு, அதனாலதான் அந்த எலியை போட்டு தள்ளுறதுக்காக எலி பாய்சன் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு அவன் சொல்லுவான். ஆனா இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோயின் என்ன நினைச்சான்னு தெரியல, அந்த எலியை நானே சாகடிச்சுக்கிறேன், அந்த பாய்சனை மட்டும் என்கிட்ட கொடு அப்படின்னு வாங்கி வச்சுக்குவா. ஏன்னா இவன் என்ன பிளான் போடுறானா, இவளால டைரக்டா கத்தி எடுத்துலாம் போய் அந்த யூவை கொலை பண்ண முடியாது. அதனால அவ சாப்பிடுற சாப்பாட்டுல இந்த எலி மருந்த கலந்துடலாம் அப்படின்ட்டு இவன் நினைக்கிறா. அதுக்கடுத்து அப்படியே அன்னைக்கு நைட்டு தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயின் பெட்ல படுத்திருப்பாளே தவிர்த்து அவளுக்கு தூக்கமே வராது. அடுத்து என்ன பிளான் போடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுக்கிட்டு இருப்பா. ஆனா அன்னார இவ ரூம்குள்ள திடீர்னு யாரோ ஏதோ ஒரு ஸ்ப்ரே அடிச்சு விடுற மாதிரி தெரியும். இந்த ஸ்ப்ரேவை ஸ்மெல் பண்ண அடுத்த செகண்ட்லயே நம்ம ஹீரோயின் மயங்கிருவா. இப்ப கண்ணை திறந்து பார்த்தா ஏதோ ஒரு குடோன்குள்ள இவளை கட்டி வச்சிருக்கிற மாதிரி தெரியும். நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி குழப்பமாயிருவா. நம்மளுக்கு இந்த காலத்துல இருந்து எதிரி யாருமே கிரியேட் ஆகவே இல்லையே, அப்படி இருக்கிறப்ப நம்மள யார் கடத்தி இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவ யோசிச்சுக்கிட்டு இருப்பா. சோ இப்ப நம்ம ஹீரோயினை கடத்தி இருக்கிறது யாரு, இனி இவளுக்கு என்னென்னலாம் பிரச்சனை வரப்போகுது, இவ ஆசைப்பட்ட மாதிரியே 7 வருஷம் கழிச்சு நடக்க போகிறத இவளால மாத்த முடியுமா முடியாதா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம நாளைக்கு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே கைஸ், நாளைக்கு வீடியோ உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பை.